രണ്ട് കന്യാസ്ത്രീകളെ ദുർഗില് ജയിലിലടച്ചിരിക്കുകയാണ് കൊടും ക്രിമിനലുകളൊപ്പം. ഇതൊക്കെ നമ്മുടെ രാജ്യത്തിന്റെ അന്തസ്സിനെ ബാധിക്കുന്ന വിഷയമാണ്. കേക്കും കിരീടവുമായി ക്രൈസ്തവ ന്യൂനപക്ഷത്തെ പീഡിപ്പിക്കാൻ വേണ്ടി നടക്കുന്ന മുന്നമാരുള്ള ഈ സ്ഥലത്ത് ഞാൻ അവരോട് ചോദിക്കുകയാണ്. கேரள கன்னியாஸ்திரிகளுக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்த கேரள எம்பி. சத்தீஸ்கரில் பஜ்ரங்கல் அமைப்பை சேர்ந்தவர்களால் பொய்க்குற்றம் சாட்டப்பட்ட 2 கேரள கன்னியாஸ்திரிகள் துர்க் ரயில் நிலையத்தில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கேரள எம்பி டாக்டர் ஜான் பிரிட்டஸ் என்பவர் நாடாளுமன்றத்தில் அந்த கன்னியாஸ்திரிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார். കഴിഞ്ഞ വർഷം മാത്രം 824 അതിക്രമങ്ങളാണ് ക്രൈസ്തവ ന്യൂനപക്ഷത്തിനെതിരെ ഈ രാജ്യത്ത് നടന്നത്. നിങ്ങൾ മുസ്ലിങ്ങളുടെ വീടുകൾക്ക് നേരെ ബുൾഡോസർ അയക്കുന്നു, ന്യൂനപക്ഷങ്ങളെ വേട്ടയാടുന്നു. കേരളത്തിലെ ക്രൈസ്തവരെ പാട്ടിലാക്കാൻ വേണ്ടി കേക്കുമായി അരമനകളിൽ കയറി നിറയുന്നു. அவர் பேசுகையில் 2 கன்னியாஸ்திரிகளை துர்க்கில் வைத்து கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கொடும் குற்றவாளிகளுக்கிடையே இது நம்முடைய நாட்டிற்கே அவமானத்தை தேடித்தரும் ஒரு நிகழ்வு. இந்த நாட்டிற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலிலும் இவர்கள் ஈடுபடக்கூடாது. கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் 824 குற்ற சம்பவங்கள் கிறிஸ்தவ அமைப்பிற்கு நேராக நடந்துள்ளது. முஸ்லிம்களின் வீடுகளை இடிக்க புல்டோசர் அனுப்புறீங்க. கேரளாவில் கிறிஸ்தவர்களின் வாக்குக்காக கேக்கும் கொண்டு ஆலயங்களில் நுழைகிறீர்கள். ஆடு வேடமிட்ட ஓநாய் போன்றவர்கள் தான் நீங்கள். உங்களின் நாடகம் இனி எடுபடாது. மக்கள் உங்களை சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். நட்டா அவர்களே, நீங்கள் படித்தது ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலில் தான். பியூஷ் கோயல் அவர்களே, நீங்கள் படித்ததும் ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலில் தான். நிர்மலா சீதாராமன் படித்ததும் கிறிஸ்தவ ஸ்கூலில் தான். அங்கு படித்ததனால் நீங்கள் என்ன கிறிஸ்தவர்களாக மாறினீர்களா? உங்களை மதம் மாற்றினார்களா? இல்லையே, நீங்கள் ஒரு இந்துவாகத்தானே இருக்கிறீர்கள். மருத்துவமனைகளிலும் கல்வி நிலையங்களிலும் தங்களை அர்ப்பணித்து பணி செய்கின்ற இதுபோன்ற கிறிஸ்தவர்களையும் கன்னியாஸ்திரிகளையும் நீங்கள் இதுபோன்று துன்புறுத்தக்கூடாது என்று கிறிஸ்தவர்களுக்கும் கன்னியாஸ்திரிகளுக்கும் ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார் எம்பி ஜான் பிரிட்டஸ்.